மிட்நைட்ல பெண்களிடம் நிர்வாண போட்டோ கேட்டு டார்ச்சர். சிறுமிகள் முதல் மனைவியின் தோழிகள் வரை கணக்கில்லாத பெண்களுடன் கண்டபடி சாட்டிங். அரசு வேலையில் இருந்து கொண்டு அத்துமீறும் ஆபாச ரோமியோ யார்? மனைவியின் மனக்குமுறல் என்ன? காதல், கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. அந்த எண்ணத்தையே விட்டு நாங்களே நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாரும் அட்வைஸ் பண்ணியும் காதல வாங்காத மதுரை காத கிணறுல உள்ள ஒரு இளம் பெண் அவனியாபுரம் MMC காலனில உள்ள சுதாகரை 2012 லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அத்தனை பேரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நம்ம காதல் ஜெயிச்சிடுச்சுன்னு சந்தோஷமா இருந்த அந்த இளம் பெண்ணுக்கு 10 மற்றும் 4 வயசுல 2 மகள்கள் இருக்காங்க. கல்யாணமாகி சில மாசம் மனைவி கிட்ட பாசமா இருந்த சுதாகர் கிட்ட கொஞ்ச நாள்லயே அவரோட நடவடிக்கையே வேற மாதிரி இருந்திருக்குது. மணிக்கணக்கா செல்போன்ல பேசிக்கிட்டு தூங்காம விடிய விடிய மொபைலே கதின்னு இருந்திருக்காரு சுதாகர். ஆரம்பத்துல மனைவி பெருசா கண்டுக்கல. கடைசியில அந்த செல்போனால தான் குண்டை தூக்கி போடுற மாதிரி பெரிய பெரிய விஷயமெல்லாம் வெளியே வர போகுது, வாழ்க்கையே திசை திரும்ப போகுதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்துல மேற்பார்வையாளரா வேலை பார்த்துட்டு இருக்கிற சுதாகர் செல்போனை சார்ஜ் போட்டுட்டு காலையில குளிக்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போயிட்டாரு. எப்பவுமே மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு பாத்ரூமுக்கு போகக்கூடிய சுதாகர் அன்னைக்கு மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ண மறந்துட்டாரு. பாத்ரூமுக்கு போன அடுத்த நொடியே சுதாகரோட செல்போனுக்கு SMS வந்து குமிஞ்சிருக்குது. கேப்பே இல்லாம SMS சவுண்ட் வந்துட்டே இருந்ததுனால செல்போனை சைலண்ட்ல போடுறதுக்காக கையில எடுத்திருக்காங்க சுதாகரோட மனைவி. அப்போ ஒரு பொண்ணு நம்பர்ல இருந்து வந்த SMS நோட்டிபிகேஷன்ல எதேச்சையா பார்த்திருக்காங்க. நிர்வாண போட்டோ கேட்டு டார்ச்சர் பண்ற உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? உனக்கோ 2 பெண் பிள்ளைகள் தானே இருக்காங்க, நீ எல்லாம் மனுஷனா? உன் மனைவியும் ஒரு பொண்ணு தானே, அவங்க கிட்ட இப்படி யாராவது நிர்வாண போட்டோ கேட்டா நீ சும்மா இருப்பையா அப்படின்னு அந்த SMSல திட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஷாக்கான மனைவி பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்த கணவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கறதுன்னே தெரியாம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருக்காங்க. அடுத்ததா உங்களோட செல்போனுக்கு SMS வந்துட்டே இருந்தது, மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணாம போயிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க மனைவி. அப்படியான்னு ஓடி போய் பதட்டமா செல்போனை பார்த்த சுதாகர் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணியா, என் செல்போனை ஏன் எடுக்கிற, அதுல என்ன பார்த்தேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன பார்க்க கூடாதோ அதை பார்த்தேன்னு சொன்ன மனைவி யார் அந்த பொண்ணு, யாருக்கிட்ட நிர்வாண போட்டோ கேட்டிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. யாரா இருந்தா உனக்கென்ன, தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத, தாலி கட்டுனா என்ன வேணாலும் கேள்வி கேப்பியா, இனி என் செல்போனை எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு வேக வேகமா வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு சுதாகர். கணவர் போன பிறகு பித்து பிடிச்ச மாதிரி அதே சிந்தனையா இருந்த மனைவி தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விவரத்தை சொல்லி அழுதுருக்காங்க. ஆறுதலுக்காக அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுனா அந்த ஃப்ரெண்டு அதை விட பெரிய இடிய தலையில இறக்குவாங்கன்னு மனைவி நினைக்கல. நான் இத்தனை நாளும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சிருந்தேன், ஆனா இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, அதனால சொல்றேன், நீ மனசை தேத்திக்கொன்னு சொன்ன அந்த ஃப்ரெண்ட் உன் கணவர் சுதாகர் எனக்கு டெய்லி ஆபாச SMS அனுப்புறதோட நிர்வாண போட்டோ அனுப்புறதாகவும் கூடவே தன்னையும் நிர்வாண போட்டோ அனுப்ப சொல்லி டார்ச்சர் பண்றதாகவும் பல உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. அந்த டைமில் தான் நிறையா பொண்ணுங்க கிட்ட நிறையா செக்ஸ் டார்ச்சர் பண்ணி அப்யூஸ் பண்ணி அந்த பொண்ணுங்க கிட்டலாம் நியூடான ஃபோட்டோஸ் வாங்குறது, இவரோட நியூடு ஃபோட்டோ ஷேர் பண்ணி நிறைய இல்லீகல் விஷயம் பண்ணியிருப்பாரு. அதை கேட்டு தலை சுத்தி போன சுதாகரோட மனைவி என்ன சொல்ற, நீ ஏன் இத்தனை நாளும் சொல்லலன்னு கேட்டிருக்காங்க. உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவ அப்படின்னு தான் சொல்லலன்னு சொன்ன அந்த ஃப்ரெண்ட் உன் கணவர் பண்ற SMS போட்டோ இதெல்லாம் என் கணவர் பார்த்தா என் வாழ்க்கையே போயிரும்னு புலம்பியிருக்காங்க. சுதாகரை எத்தனையோ முறை வான் பண்ணிட்டேன், ஆனாலும் அவர் காது கொடுத்து கேட்கிற மாதிரி தெரியல, யாருதான் திருத்துறது, எப்பதான் திருந்துவாருன்னு தன்னோட மனக்குமுறலை கொட்டி இருக்காங்க. கொஞ்சம் வல்கரா ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்கடி, அனுப்பிட்டு என்கிட்ட இருந்து ரிப்ளை கேட்குறாங்க. அது கொஞ்சம் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலடி. அந்த ஃபோட்டோஸ்லாம் வீட்டில் பார்த்தா என்ன ஆகும் சொல்லு. இதுக்கு இடையில வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காரு சுதாகர். அந்த நேரத்துல எதுவுமே கேட்காம கோவமா உட்கார்ந்திருந்த மனைவி கணவர் தூங்குனதும் அவரோட செல்போனை எடுத்து செக் பண்ணிருக்காங்க. அதுல பார்த்த ஒவ்வொரு விஷயமும் சுதாகரோட மனைவிக்கு ஹார்ட் அட்டாக்கே வர வச்சிருக்குது. கான்டாக்ட்ஸ்ல பாதி பெண்களோடது தான். சிறுமியில இருந்து இளம் பெண்கள், திருமணமான பெண்கள், மனைவியோட தோழிகள்னு லிஸ்ட் பெருசா இருந்திருக்குது. வாட்ஸ்அப் நிறைய ஆபாச SMS-களும் முகம் சுழிச்சுக்கிட்டே சீன்னு சொல்ற அளவுக்கு கேவலமான போட்டோஸ், நிர்வாண வீடியோஸ்னு கொட்டி கிடந்திருக்கு.
அழுக ஒரு பக்கம், அதிர்ச்சி மறுபக்கம்னு உறைஞ்சு போன மனைவி விடியட்டோன்னு காத்திருந்திருக்காங்க. ஆனா வாழ்க்கையில இனி தனக்கு விடியலே இல்லைங்கிறது சுதாகரோட மனைவிக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்குது. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம ட்ரெஸ் இல்லாமல் ஃபோட்டோ அனுப்பு, உன்னோட அது இதுன்னு சொல்லி தப்பாக மெசேஜ் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். பார்த்து பிரச்சனை வந்ததும் என்னைய மிரட்டி என்னை சூசைட் அட்டம் பண்ணுற அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணி நான் சூசைட் அட்டம் பண்ணேன். கணவர் கண் முடிச்சதும், என் ஃப்ரெண்டுக்கு எதுக்கு அவ்வளோ வல்கரா எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கீங்க, உங்க செல்போன்ல எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க மனைவி. ஆனா அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணாத சுதாகர், அதான் எல்லாமே தெரிஞ்சிருச்சே அப்புறம் என்ன, பேசாம இருன்னு அசால்ட்டா சொல்லிட்டு வழக்கம் போல வேலைக்கு போயிட்டாரு சுதாகர். அடுத்து தினம் சண்டை, வாக்குவாதம், கண்ணீர்னு நாட்கள் நகர்ந்திருக்குது. கணவரோட அசிங்க வேலையை பத்தி சொந்த பந்தங்கள் கிட்ட சொல்லியும் புண்ணியம் இல்ல. நடந்தது நடந்து போச்சு. 2 பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இனி ஒன்னும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி வாழப்பாரு. இதெல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். பொண்ணுங்க தான் பொறுத்து போகணும்னு சுதாகருக்கே சப்போர்ட் பண்ணிருக்காங்க உறவினர்கள். இதுக்கு இடையில டிரான்ஸ்பர்ல நாகர்கோயிலுக்கு வேலைக்கு போன சுதாகர் அங்கேயும் போய் தன்னோட பாலியல் சேட்டையை நிறுத்துற மாதிரி தெரியல. அதனால மதுரையில வாடகைக்கு இருந்த வீட்டையே காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடலாம்னு முடிவெடுத்த சுதாகரோட மனைவி எல்லா பொருட்களையும் வண்டியில ஏத்திருக்காங்க. அப்போ தூசி படிஞ்சு கிடந்த திருமண ஆல்பம் ஒண்ணு கண்ணுல பட்டிருக்கு. அந்த ஆல்பம் இன்னும் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்குது. 2009ல பெரியவங்க யாருமே இல்லாம ஒரு பொண்ணுக்கு கோவில்ல வச்சு தாலி கட்டி கல்யாணம் பண்ணின சுதாகர் அந்த பொண்ணுக்கு டாட்டா காட்டிட்டு 2010ல கிறிஸ்தவ முறைப்படி ஒரு பொண்ணை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கிறது தெரிய வந்திருக்கு. 2வது மனைவிய சட்டப்படி டைவர்ஸ் பண்ணாமலே 3வதா தன்னை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கிறதா சுதாகர் மேல போலீஸ் புகார் கொடுத்திருக்காங்க மனைவி. 3 மனைவி போதாதுன்னு கணக்கில்லாத பெண்கள் கிட்ட ஆபாச பேச்சு, நிர்வாண போட்டோஸ்னு பல பெண்களோட வாழ்க்கையில விளையாடுற சுதாகர் அரசு வேலையில இருக்கிற அகங்காரத்துல ஆடுறதாகவும் பணபலமும் ஆள்பலமும் வச்சுக்கிட்டு தனக்கு கொலை மிரட்டல் விடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஊமச்சிக்குளம் அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம்னு நான் புகார் கொடுக்காத இடம் இல்ல, ஏறாத வாசல் இல்லைன்னு புலம்புற சுதாகரோட மனைவி வழக்கையே திசை திருப்பறதுக்காக தன்னோட கேரக்டரை தவறா சித்தரிச்சதாகவும் தான் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கே வந்து தன்னை அசிங்கப்படுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆகாமையே என்னையை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி எனக்கு 2 குழந்தைய கொடுத்துட்டாரு. இப்போ அந்த 2 குழந்தைக்காக மட்டும்தான் நான் இந்த மீடியாவில் நான் இப்போ பேசுகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். என்னோட வாழ்க்கை இனி அவ்வளவுதான். 2 மகள்களுக்காக வாழ்ந்திருக்கேன். இனி சுதாகரோட வாழ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா என்ன மாதிரி மற்ற பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு சுதாகரை சும்மா விடக்கூடாதுன்னு வீடியோ வெளியிட்டு வேதனையை கொட்டியிருக்கிற மனைவி, வாரிசு அடிப்படையில அரசு வேலையில இருந்துகிட்டு அராஜகம் செஞ்சிட்டு இருக்கும் சுதாகருக்கு அந்த வேலையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என் கணவரால பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் தைரியமா வந்து போலீஸ்ல புகார் கொடுங்க, அவங்களுக்கு நான் முழு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி வேற யாரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணீங்கன்னா தைரியமாக வெளியில் வந்து சொல்லுங்கள். இப்போ நானுமே என்னோட கடைசி முயற்சியாக தான் நான் எடுத்திருக்கேன். சுதாகரை விசாரணை வளையத்துல கொண்டு வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாதான் அவரால் எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, உண்மையிலேயே அவர் 3 கல்யாணம் தான் பண்ணிருக்காரா இல்லனா இன்னும் நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காரா, சுதாகரோட வலையில சிக்கி வெளியில வர முடியாம தவிக்கிற பெண்கள் எத்தனை பேரு, மானம் போகும் அப்படிங்கறதுக்காக வாயை திறக்காத பெண்கள் எத்தனை பேரு அப்படிங்கிற பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும்.